நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அனைவருக்கும் வந்தனம். ஆன்மீக கருத்துக்களை அன்றாட வாழ்க்கையில எப்படி பயனுள்ளதா பயன்படுத்தணும் அப்படி சொல்ற நிகழ்ச்சி தான் நம்ம அன்றாடம் ஆன்மீகம் நிகழ்ச்சி. பொதுவா புதிய சூழ்நிலைகள்ல நம்ம படிக்க போகும்போதும் சரி, புதிய இடங்கள்ல வேலை பார்க்க போகும்போதும் சரி, அங்க நம்ம புத்தி கூர்மையை பயன்படுத்தி எப்படி வெற்றி பெறணும், மேன்மை அடையணும் அப்படிங்கிற விஷயத்த 4 வங்கிகளில் தலைவராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிற திரு TS ராகவன் அவர்கள் சொல்றாங்க. பார்க்கலாம். அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். அன்றாட வாழ்க்கையிலே பல அல்லல்களை சந்திக்கின்றோம், அவசர கதியிலே செல்கின்றோம். அப்பொழுது ஆன்மீகத்தை பற்றி நினைப்பதற்கே நமக்கு நேரமில்லை என்று கருதுவோர்களுக்கு ஒரு வார்த்தை. ஆன்மீகம் அன்றைய வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக நடத்துவதற்கு பலவித வழிகளை, நிகழ்ச்சிகளை நமக்கு எடுத்துக்காட்டாக கூறுகின்றது. அதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் நம்முடைய ராமாயணம், மகாபாரதம் இதிலே இதிகாசங்களிலே பல முறை காணுகின்றோம். அதிலே ஒன்று. இப்பொழுது பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பல இடங்களிலே, பல நேரங்களிலே, புதிய இடங்களிலே, புதிய சூழ்நிலையிலே வாழ வேண்டிய, வேலை செய்ய வேண்டிய, பணி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. சாதாரணமாக பெண்கள் திருமணமாகி கணவனுடன் புது மனைக்கு செல்கின்றார்கள். கணவனுடன் செல்வது என்பது மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செயலாக இருக்கின்றது. ஆனால் புகுந்த வீடு, போகின்ற சேகிற வீடு எப்படி இருக்குமோ, எங்கு இருக்குமோ, அவர்கள் சுற்றுச்சூழ்நிலை எப்படி இருப்பார்களோ என்றெல்லாம் எண்ணங்கள் தோன்றுகின்றன. புகுந்த வீடு எப்படி இருக்குமோ என்று நினைத்து கொண்டே செல்கின்ற பொழுது மனத்திலே சிறிது அச்சமும் ஏற்படலாம், ஆர்வமும் ஏற்படலாம், சிந்தனைகளும் தோன்றலாம். அங்கு சென்று எப்படி நடந்து கொள்வது? கணவனிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மாமனார் மாமியார் இருப்பார்கள், வயதிலே முதியவர்கள் இருப்பார்கள், வயதிலே இளையவர்களும் இருப்பார்கள். புதிய சூழ்நிலை, புதிய உறவினர்கள், எப்படி செய்வது என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும். அதுபோலவே அலுவலகங்களில் இருக்கும் பொழுது புது இடங்களுக்கு மாற்றல் செய்யப்படலாம், புதிய நகரங்களுக்கு செல்லலாம், புதிய அலுவலகங்களுக்கு, ஆஃபீஸுகளுக்கு செல்லலாம். அங்கே சுற்றுச்சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்முடைய தமிழ் மனிதர் ஒருவர் மிசோராமிற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார். மிசோராமில் என்ன மொழி பேசுவார்கள்? அங்கே இருப்பவர்களெல்லாம் எப்படி இருப்பார்கள்? அவர்களுடைய நடை உடை பாவனை, அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள் எப்படி இருக்கும்? இதெல்லாம் புரியாத சூழ்நிலை. புரிந்து நடந்து வெற்றிகரமாக செய்ய வேண்டும். இதில் எப்படி செய்வது? இது போவதற்கு முன்பாகவே கவலை ஏற்பட்டுவிடும். அதற்காக போகாமல் தவிர்க்க முடியுமா? கணவன் வீட்டிற்கு போகாமல் ஒரு பெண்ணால் தனித்திருக்க முடியுமா? ஆக இது போன்ற பல சூழ்நிலைகள், பல நிகழ்ச்சிகள், நிகழ்வுகள். இதை தவிர்த்து புதிய ஒரு செயலும் செய்வதற்கு ஏற்பாடாக இருக்கலாம். அதில் எப்படி செய்வது? அதை திறம்பட செய்ய வேண்டும். இது நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் என் நண்பரும் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றோம், சிதம்பரத்திலிருந்து. அங்கேருந்து காரில் ஃபோன் செய்து சொன்னோம், இந்த மாதிரி வீட்டுக்கு வரோம், நண்பர் வருகின்றார், சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்கிற என் மனைவி அவசரமாக வெளியே சென்று விட்டார். அவர் சென்றும் பொழுது என் வீட்டில் என் மகள் மட்டும் இருந்தார். அவரிடம் சொல்லி செய்திருக்கிறார், அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் வருவாங்க, வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு சாப்பாடு போட, என்ன பசியோடு வருவாங்க, என்ன பார்த்து செய்யின்னு சொல்கிறாங்க. என் மகள் அதிகமாக படித்தவள், PhD வாங்கியவள், அதுவும் எதில் தெரியுமா? மருத்துவத்தில் சிறந்த உயர்ந்த படிப்பு. சரிம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே, அப்பா சாப்பிட்றீங்களா, பசியாக இருக்கணும் அம்மா சொன்னேன். ஆமாப்பா பசிக்குது, ஏதாவது ஏற்பாடு பண்ணு, நீ செய்வியா, உனக்கு தெரியுமா, இல்லை நான் எங்கேயா பக்கத்தில் போய் சாப்பிட்டு வந்துடுறோமான்னு சொன்னோம். இல்லைப்பா நான் அவசியம் செய்கிறேன்னு அந்த பொண்ணு எடுத்துக்கிடுச்சு. ஆனால் அதற்கு பழக்கம் இல்லாத புதிய ஒரு பணி. ஆகவே அம்மாவிடம் பேசிக்கொள்ளலாம் என்கிற தைரியத்தில் அது போய் அடுப்பில் சாப்பாடு செய்ய போகுது, குக்கரை வைக்க போகுது. அப்போ அம்மாவுக்கு ஒரு ஃபோன் அடிக்குது. அம்மா அரிசி போட்டுட்டு தண்ணியை களைஞ்சி வைக்கணுமா, இல்லை தண்ணியை கொதிக்க விட்டு அரிசியை போடணுமா அப்படிங்குது.
எப்படி போட்டாலும் போடுமா, சேர்த்து வச்சுட்டு குக்கரில் வை, குக்கரை வச்சு மூடியை போடு. அது என்னுடைய மனைவியினுடைய அறிவுரை. அது சரிம்மா, அதுக்கு மேலே ஒரு வெயிட்டு போடணுமாங்களா, அது எப்போம்மா போடுறது? அதுவா, அது கொஞ்சம் ஒரு முதல்ல நாய்ஸ் வரும், ஆவி வந்த உடனே அடுத்தாவில் போடு. அம்மா 2-3 சத்தம் வரணும்னு சொல்லுவாங்களே, அது எப்போம்மா? என் மனைவி என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஒவ்வொன்றாக அறிவுரை கொடுத்து வருகிறார். ஒரு வழியாக சோறு சமைத்து இறக்கி வைத்து விட்டார்கள். ரைஸ் இஸ் குக். அடுத்தாப்பில் ஏதோ செய்யணுமே. நான் சொன்னேன், அம்மாடி நீ ரொம்ப கஷ்டப்படுற, சாதம் பண்ணது போதும், ஒரு ரசத்தை மட்டும் வை, சமாளிச்சுக்கலாம். நான் வேணால் தக்காளி நறுக்கி கொடுக்கணுமான்னு கேட்குறேன். இல்லைப்பா நான் கவனிச்சிக்கிறேன்னு சொல்லுது. அது அடுப்பில் தூக்கி வச்சுட்டு அடுத்த கேள்வி அம்மாவுக்கு ஃபோன் அடிக்குது. அம்மா புளியில் தண்ணியை வச்சு ஊற்றணுமா, தண்ணியை வச்சுட்டு புளியை அப்புறம் போடணுமா? அப்போ அப்படி இல்லை, புளியை தனியாக கரைச்சி வச்சுட்டு வைன்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது என் நண்பர் சொன்னார், ஏங்க பாப்பாவை எதுக்கு ரொம்ப சிரமப்படுத்துறீங்க, அது டாக்டருக்கு படித்த பொண்ணு, நம்ம வெளியில் போய் சாப்பிட்டு வந்துடலாம், வந்துடுங்கன்னு சொல்கிறார். இது புதிய பணியாக, தெரியாத பணியாக, தெரிந்த இடத்துல இருந்தாலும் கூட செய்வதிலே ஒரு தொந்தரவுகள், தகராறுகள், கஷ்டங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், மற்றொன்று, புதிய இடத்துக்கு போனோம்னாக்கா அந்த ஆள் எப்படி இருப்பான், என்ன, யாரோட பழகிறோம், ஒன்றுமே தெரியாது. they may even consider us as aliens. இப்போ நம்ம நாட்டில் பல மொழி பேசுகின்ற ஊர்கள் இருக்கின்றன. நம்மெல்லாம் தமிழர்கள். நம்ம தூக்கி பொழுது சுமாராக ஒரு இடம் எடுத்துப்போமே, மகாராஷ்டிராவில் போடுறாங்கன்னு வச்சுப்போம். மராட்டிக்காரர்களுக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள் தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் எப்படி நம்மை நடத்துவார்களோ என்ற ஒரு அச்சம். இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக 1970களில் இல்லை 80களில் 70களில் மராட்டியர்களுக்கும் தமிழர்களுக்கும் அவ்வளவாக உறவு சரியாக இல்லை. மராட்டியர்கள் தென்னாட்டவரை அவ்வளோ சுகமாக எடுத்துக்கொள்ள அந்த நாட்கள் இப்பொழுது சரியாகிவிட்டது. அப்போ அந்த ஏலியன் ஸ்டேஜில் அட்மாஸ்பியரில் எப்படி ஒர்க் பண்ணுறது என்கின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். இதெல்லாம் எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காகவே ராமாயணத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு காட்சி, அந்த காட்சியை பார்ப்போமே. அனுமன் பல தடைகளை தாண்டி இலங்கையிலே இறங்கி நிற்கின்றான். இலங்கையில் இருக்கின்ற இடம் புதிய இடம், நியூ அட்மாஸ்பியர், ஏலியன் அட்மாஸ்பியர். இவர் கிஷ்கிந்தையில் இருந்தவர். அங்கே போய் இறங்கின உடனே ஒரு அரக்கி அவரை மிரட்டுகின்றாள். அது மட்டும் இல்லை, அதான் உதாரணம். முதல்ல அது இலங்கினி காவல் தெய்வம். அதை தாண்டி அப்புறம் போகிறாரு. போனாக்கா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அரக்கர்கள். ஏற்கனவே இவருக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா, அன்னை சீதையை அவர்கள் சிறைப்பிடித்து அடக்கி வைத்திருக்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள் என்ற எண்ணம். அன்னையை போய் தேடி பார்க்க வேண்டும். அந்த ஊரை பார்த்தா பிரமிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவு மாளிகைகள், கூட கோபுரங்கள் இருக்கின்றன. அவர் எங்கே தேடுவார் அம்மாவை? இடமே தெரியாது. ரூட் மேப்பாக இருக்குது, ஜிபிஎஸ்ஸாக இருக்குது. எங்கே மேப்பு பார்ப்பார்? அட்லாஸாக இருக்குது. தேடி கண்டுபிடிச்சானும் எங்கே இருக்கிறாரு, எங்கே பதுக்கி வைத்திருக்கிறார்கள், எங்கே சிறை வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, அவர்களுக்கு போக வேண்டிய வழி எது, இடம் ஏது, போகின்ற வழிகள் எது என்றெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமை, நிர்பந்தங்கள். அனுமன் யாரை போய் கேட்பார்? என் மாவ பொண்ணை ஃபோன் பண்ணி கேட்குறா, அவரால் கேட்க முடியுமா? யாருமே இல்லை. இந்நாட்களிலே நமக்கு டெலிஃபோன் வசதி இருக்கின்றது, செல்ஃபோன் வசதி இருக்கின்றது. அப்பொழுது ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்? இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு டிரைவருக்கு ஃபோன் பண்ணியிருப்போம். வாங்க தம்பி, எங்கள் வீடு இந்த அட்ரஸை வந்து பிக்கப் பண்ணிங்கன்னு சொல்லுவோம். அவர் இங்கேருந்து ஃபோன் பண்ணுவார். சார் எங்கே சார்? அடையாறில் எங்கே சார்? நம்ம ஒரு இடம் சொல்லுவோம். சார் வீட்டுக்கிட்ட வந்துடுங்க சார், எங்கே சார் இருக்குது உங்கள் வீடு? திருப்பி கேட்டுக்கொண்டே இருப்பார். இது இந்த நாட்களிலே, வசதி மிக்க நாட்களிலே முடிகின்றது. அந்த நாட்களிலே சிறையிலே இருக்கின்ற சீதையை தேடுகின்ற அனுமனுக்கு இலங்கை என்பது புதிய இடம் மட்டுமல்ல, விரோதிகள் நிறைந்த, எதிரிகள் நிறைந்த, எப்பொழுதுமே தாக்குதல் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தான இடத்துல தன்னுடைய நிதானத்தை இழக்காமல், தன்னுடைய புத்தியை குறைக்காமல், புத்திசாலித்தனத்தினாலேயே அதை தேர்ந்தெடுத்து பல இடங்களுக்கு செல்கின்றார். கணவனுடன் புதிய வீட்டிற்கு செல்கின்ற பெண் அங்கு இருக்கின்ற பெரியவர்களை அனுசரித்து அவர்களுடைய பழக்க வழக்கங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தாற்போல் ஒரு பணியை செய்வாளேயானால் வெற்றிகரமாக அவருடைய வாழ்க்கை அமைகின்றது. அதுபோன்று புதிய இடத்திற்கு மாற்றலாகி போகின்ற ஒரு புதிய நபர் தன்னுடைய அலுவலகத்தில் தான் எங்கு சென்று இருக்கின்றோமோ அங்கு இருக்கின்ற சுற்றுச்சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் வேலை செய்து கொள்வார்களேயானால் அவர் வெற்றிகரமாக அமைவார். இதற்குத்தான் நாம் முக்கியமாக கற்று தெரிந்து கொள்ள வேண்டியது நிதானமான, அறிவுடைமையான, புத்திசாலித்தனமான இடம்.
அதை தவிர்த்து நாம் போவதற்கே யோசித்தோமையானால் நம்முடைய வெற்றி எப்படி கிடைக்கும்? வாழ்க்கை வளம் பெறுவதற்கு வேறு என்ன வழி? ஆக பார்க்கின்ற இடம், போகின்ற இடம் எவ்வளவு வினோதமாக இருப்பினும், விந்தையாக இருப்பினும், விரோதிகள் நிறைந்த இடமாக இருப்பினும் நாம் வெற்றி பெற வேண்டும். அதை கருத்திலே கொண்டோமையானால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வளம் பெறுகின்ற வாழ்க்கையாக அமைகின்றது. இதற்குத்தான் அனுமனை நாம் உதாரணமாக பார்த்தோம். அனுமனுக்கு பாருங்கள், அங்கே போனோன்னு எதிரிகள் அவரை தாக்குகின்றார்கள். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. முதல்ல பார்த்தோன்னு என்ன? இளங்கினி. அதற்கு பிறகு தேராத இடமில்லை, தெரியாத இடத்திலெல்லாம் புகுந்து வெளிப்படுகின்றார். அங்கெல்லாம் அரக்கர்கள் அவரை தாக்குகின்றார்கள். அப்படியும் அவரால் சீதையை காண முடியவில்லை. எங்கெங்கோ தேடுகின்றார், எப்படியோ பார்க்கின்றார், சோர்ந்து போய் விடுகின்றார். நான் இங்கே என்ன செய்ய போகின்றேன், திரும்பி போய் விடுகின்றேன் என்று நினைக்கிறார். திரும்பி போனாக்கா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, யாருக்கும் எல்லோருக்குமே தொந்தரவாக மாறிவிடும், நான் திரும்பி போகக்கூடாது என்று நினைத்து முயற்சி செய்கின்றார். அப்படி பார்க்கின்ற நேரத்தில் அவருக்கு அசோகவனம் தென்படுகின்றது. ஒரு கால் அன்னை இங்கு இருப்பாலோ என்று நினைக்கிறார். நினைத்து அந்த இடத்திற்கு போவதற்கு முயற்சி செய்கின்றார். அது மட்டுமல்ல, அன்னை இங்கிருந்து எங்கு வருவார் என்று காத்திருக்கின்றாள். அன்னை வருவதற்கு இது ஏற்ற இடமாக அமையும் என்று ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்குள்ள சிம்சுபா விருட்சத்திலே உட்கார்கிறார். அங்கிருந்து கொண்டு அன்னையிடம் எப்படி பேசினால் அன்னையின் மனத்தை கவரலாம் என்று கருதுகின்றார். ராமனுடைய கல்யாண குணங்களை சொல்லுவோம், ராமனுடைய பெயரை, ராமனுக்கு உகந்ததை சொன்னோமையானால் சீதை மனம் குளிர்வாள் என்று அறிந்து அந்த இடத்திலே சென்று அதற்கு தகுந்தால் போல் ராமனுடைய பெயரையும் ராம கதையையும் ராமச்சரித்திரத்தையும் சொல்லுகின்றார். சொல்லுகின்ற நேரத்தில் அன்னை சுருக்கிட்டு கொண்டு தற்கொலை செய்து கொள்வாரோ என்கிற நேரத்தில் ராம் ராம் என்று பெயரை கூறுகின்றார். இதில் பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, புதிய இடம், புதிய சூழ்நிலை, அரக்கர்கள் சூழ்ந்த நிலை, எதிரிகள் சூழ்ந்த நிலை, இவை எல்லாவற்றிலுமே யாருமே திரும்பி ஃபோன் செய்து கேட்கக்கூடிய வசதியற்ற இடத்துல தனக்குத்தானே நின்று தானே தன்னுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகித்து பல நிலைகளிலே, பல வழிகளிலே பல முடிவுகளை எடுக்கின்றார். இந்த முடிவுகளை எடுத்ததனால தான் அவரால் அன்னை சீதையை காண முடிந்தது. அன்னை சீதையை கண்டு அவரிடம் ராமனுடைய நிகழ்ச்சிகளை கூறி, ராமனுடைய செய்தியை கூறி, ராமனுடைய கணையாழியை கூறி அதை கொடுத்து அவரிடமிருந்து சூடாமணியை பெற்று ராமனையும் சீதையும் இணைக்க முடிந்தது. ராமாயணத்துக்கு வெற்றிகரமாக அனுமனாலே முடிந்தது. இதைத்தான் நாம் அன்றாட வாழ்க்கையிலே ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற இடத்திலே, புதிய சூழ்நிலையிலே, புதிய பணிகளிலே மனம் தளராது நமக்கு நாமே நம்முடைய புத்திசாலித்தனத்தை உபயோகித்து கொண்டு வெற்றி பெற வேண்டும். மறுமுறை சந்திப்போமா?